உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் ஹோமோஜினியஸ் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த மாதிரி பேட்டர்ல கொடுத்தோம்னா எப்படி சால்வ் பண்ணணும், அதுலேயும் நம்ம கொடுத்துருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்போனன்ஷியல் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணுன்றது லாஸ்ட் செஷனில் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்ம் சைன் ஆர் காஸ். இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எது வந்தாலுமே நம்ம சொல்ல போகிற மெத்தட் அப்ளிகபிள். ஆக்சுவலாக நம்ம அது ஒரு ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா, எக்ஸ்போனன்ஷியலாக இருந்தால் நம்ம சப்ஸ்டியூஷன் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், எக்ஸ்போனன்ஷியலாக இருந்தால் சப்ஸ்டியூஷன் d is equal to a where the a is the coefficient of the given exponential. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவோம், இது வச்சுப்போம், d is equal to a ன்னு வச்சுப்போம். சப்போஸ் கொடுத்துருக்கிறது ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்மாக இருந்தால் உங்களோட சப்ஸ்டியூஷன் என்னன்னா d square equal to minus a square where a is the coefficient of x. சைனோ காசோ எது வந்தாலும் பரவாயில்ல, உங்களோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் ஏ ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவில் செட் பண்ணி எடுத்துக்கணும், சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கணும். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ். சரி, ஒரு ஃபார்முலாவே நம்ம ஞாபகம் வச்சுப்போம். பட் ஆக்சுவலாக நம்மளோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் சால்விங் ஆஸ் யூஷுவல் தான். இங்கே 0 இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க, d is equal to m அப்படின்னா m square minus 4m plus 4 equal to 0. Therefore m is equal to 2, 2. Okay, m minus 2 the whole square equal to 0, that is m is equal to 2 times. அப்போ சேம் ரூட் ரியல் ரூட் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா ரிப்பீட்டட் ரூட்டுக்கு நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி நம்ம போடுவோம், ரெண்டு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். a ஒரு கான்ஸ்டன்ட் தனியா, இன்னொரு வந்து எக்ஸ் டேர்மோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். e பவர் 2x காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் போயிடலாம். பர்டிகுலர் இன்டெகிரல்ல என்ன சொன்னேன் நான், ஃபுல் ஈக்குவேஷன் என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கணும். ஸோ y into that is d square minus 4d plus 4 whole thing into y equal to cos 3x. அடுத்த ஸ்டெப்ல y is equal to இங்க என்ன இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே கீழே கொண்டு வாங்க, cos 3x divided by d square minus 4d plus 4. இந்த மாதிரி நம்மளுக்கு டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பர்டிகுலர் இன்டெகிரலுக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்கோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்ம் என்ன ஃபார்முலா, d square equal to d. d square is equal to minus a square. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், d க்கு ஃபார்முலா இல்லை, எதுக்கு ஃபார்முலா இருக்கு, d square க்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ இங்க மட்டும் தான் d square இருக்கு. அப்போ அந்த ஒரு டேர்மை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. that is cos 3x divided by இங்க d square is equal to minus a square. அப்போ இந்த இடத்துல உங்களோட சப்ஸ்டிட்யூஷன் என்ன, d square equal to இங்க உங்களோட a வந்து 3. so minus 3 square is 9. ஸ்கொயர் ஆகிறதுனால இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும்னு தப்பா நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபார்முலாலே என்னதான் இருக்கு, மைனஸ் ஏ ஸ்கொயர் தான் இருக்கு. ஏவோட வேல்யூ என்னவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மைனஸ் ஏ ஸ்கொயர்னா இது ஒரு நெகட்டிவ் குவான்டிட்டியாக தான் இருக்கும். ஸோ மைனஸ் 9 இந்த சப்ஸ்டியூஷன் நீங்கள் போட்டோம் அப்படின்னா மைனஸ் 9 மைனஸ் 4d ப்ளஸ் 4 d ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 9. அதனால d இஸ் ஈக்குவல் டு அப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு டேர்முக்கு தான் சப்ஸ்டியூஷன் இருக்குது, d ஸ்கொயருக்கு மட்டும்தான், dக்கு இல்லை. ஓகே, ஸோ அப்போ இங்கே d இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், cos 3x divided by minus 4d minus 5 இப்படி வந்துருச்சு. டினாமினேட்டரில் இன்னும் எனக்கு d இருக்கு, d இல்லைன்னா இதோட ப்ராப்ளம் சால்வ். ஆனால் d எலிமினேட் பண்ணுறதா நம்ம பர்பஸே. என்கிட்ட இந்த சப்ஸ்டியூஷன் இல்லை, d வச்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், d ஸ்கொயர் நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், நம்ம கான்ஜுகேட், இந்த டேர்மோட கான்ஜுகேட் அதான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். கான்ஜுகேட்னா என்ன, ஒரே ஒரு சைன் மட்டும் தான் மாறி இருக்கும், தட் இஸ் கால்ட் கான்ஜுகேட். அப்போ 4 minus 4d minus 5 இருக்கு. இதோட கான்ஜுகேட் என்னவா இருக்கும், minus 4d plus 5. so multiply and divide by minus 4d plus 5 divided by minus 4d plus 5. ஒரே டேர்மால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். ஸோ எந்த சேஞ்சும் பண்ணல, டேர்ம்ஸ் மட்டும் நம்ம ஃபார்மேட்டை மாற்றுறோம், அவ்வளோதான் நம்ம பர்பஸ். ரைட், இப்போ நியூமரேட்டரில் என்ன ஆகும், minus 4d plus 5 இருக்கு of cos 3x divided by denominator என்னாச்சு, a minus b into a plus b, that is a square minus b square formula யூஸ் பண்ணிக்கோங்க. so minus into minus plus b 16 d square minus 25. இப்போ டினாமினேட்டரில் d ஸ்கொயர் இருக்கு, நம்மக்கிட்ட ஆல்ரெடி d ஸ்கொயருக்கான சப்ஸ்டியூஷன் இருக்கு. அதை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம டினாமினேட்டரில் d இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இந்த டேர்ம் அப்படியே என்ன பண்ண போகிறோம், மேலே எடுத்துக்கலாம், சப்ஸ்டியூஷன் போட்டுக்கலாங்க. minus 4d plus 5 whole thing into cos 3x. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து cos 3x
ஆப்ரேட் பண்ணிக்கலாம். என்னதான் டினாமினேட்டரில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணால் அது காணாமல் போயிடும். அப்படின்னாலும் நியூமரேட்டரில் டி இருக்கே, டியே இருக்கக்கூடாது. நியூமரேட்டரில் டி இருக்குது. நமக்கு தெரியும் டினா என்ன, டிஃபரன்சியேஷன். அதுதான் டினா என்ன, டிஃபரன்சியேஷன். நியூமரேட்டரில் டி இருக்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்க, டூ த டிஃபரன்சியேஷன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நியூமரேட்டரில் டி வந்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது நமக்கு ஈஸியாகிடும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த மல்டிப்ளிகேஷனில் தான் ரெண்டுக்கும் சேர்த்து, நாட் மல்டிப்ளிகேஷன், ரெண்டுக்கும் காமனாக cos 3x இருக்குது. அப்போ cos 3x உள்ளே கொண்டு வாங்க. மைனஸ் டி இன்ட்டு காஸ் 3x ப்ளஸ் 5 இன்ட்டு காஸ் 3x. ஸோ மைனஸ் டி ஆஃப் காஸ் 3x ப்ளஸ் 5 காஸ் 3x. இதை பற்றி ப்ராப்ளமே கிடையாது, இங்கே மட்டும்தான் டி இருக்குது. சரி, அப்போ வந்து டி என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ டினாமினேட்டரில் இந்த டி ஸ்கொயருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், -9 சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். So 16 into minus 9 minus 25, which is equal to denominator minus 169. Numerator term என்னாகும், numerator இருக்கிற d is nothing but differentiation. இப்போ என்ன பண்ணலாம், coefficient ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். minus 4 into d cos 3x, differentiation of cos 3x. cos 3x differentiate பண்ண என்னாகும், minus into minus plus ஆயிடுச்சு. cos will become sin 3x into 3. உள்ள இருக்கிற 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா செயின் ரூல் யூஸ் பண்றோம். சோ 3x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 3 வரும். அப்ப அந்த 3 நீங்க ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. it will become 12. so 12 sin 3x இது எலிமினேட் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஆபரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, பிளஸ் 5 cos 3x. ஸோ இதுதான் உங்களோட பர்டிகுலர் இன்டெக்ரல். இதுதான் உங்களுக்கு அல்டிமேட்டாக உங்களோட ஃபைனல் ஆன்சரை இப்போ நீங்கள் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் டிஸ்பிளே பண்ணுவீங்க. complete integral, the final answer equal to complementary function plus particular integral, which is equal to complementary function in a plus bx into e power 2x plus. அப்போ complementary function முடிச்சாச்சு. next particular integral. இது நீங்கள் ஒரே டேர்மாவும் போடலாம், இல்லை தனித்தனி டேர்மாக பிரிச்சும் போட்டுக்கலாம். that is 12 divided by 169 into sin 3x plus 5 divided by இங்கே minus. So இங்கேயும் minus வரும், இங்கேயும் minus தான் வரும். minus 169 into cos 3x. அவ்வளோதான். This is your final answer. y ஓட function, y ஓட answer எப்படி இருக்கு, 1 2 3 termsோட சம்மேஷனாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் நம்ம செகண்ட் செஷனில் என்ன பார்த்துருக்கோம், ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்ம் இருந்தால் காஸ் வந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான், சைன் வந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை ஒரே ஒரு ரோவில் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுறோம். சைனாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் ப்ரொசீஜர் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இங்கே கான்ஜுகேட்டாலும் மல்டிப்ளை டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு சப்போஸ் தேவைன்னா இந்த டிஃபரன்சியேஷன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் சைனா என்ன பண்ணோம், காசுனா என்ன பண்ணோமோ அதை ஒர்க் அவுட் பண்ணுறோம். வேறு எங்கேயுமே நம்மளுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ ஆக்சுவலாக இட் இஸ் வெரி சிம்பிள். ஆனால் ஆக்சுவலாக போக போக நம்மளுக்கு இவ்வளோ சிம்பிளாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும், சமேஷனாக அவங்க இன்னும் கூட ஆட் பண்ணலாம். ஒரு காஸ்ட் டேர்மோட நிற்காம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ் 3x + 2 sin x, இப்படி நம்ம ரெண்டு டேர்மாக கூட உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துகிட்டு இது வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல், இந்த ஒரு டேர்மை மட்டும் வச்சுட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 கால்குலேட் பண்ணுங்க. திரும்ப அடுத்து இந்த டேர்மை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 பார்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபாலோ த ப்ரொசீஜரை ஸ்டிக் ஆன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வெரி சிம்பிள். ஸோ இன்றைக்கி நான் எடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வியூவர்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.